மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு தேனியில் நடைபெற்று வரும் படப்பிடிப்பில் நடிகர் சசிகுமார் மற்றும் நடிகர் சூரி உள்ளிட்ட படக்குழுவினர் மௌன அஞ்சலி செலுத்தினர். படப்பிடிப்பு தளத்தில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு படக்குழுவினர் மலர் தூவி தங்களது இரங்கலை தெரிவித்தனர். விஜயகாந்த் நிஜத்திலும் ஹீரோவாக இருந்தவர் என்றும் படப்பிடிப்பு தளத்தில் அனைவரையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய நபர் என நடிகர் சூரி தெரிவித்தார். அவரது இழப்பு மக்களுக்கு பேரிழப்பு என கூறினார். சினிமா துறையில் எப்படி இருந்தாரோ, சினிமாக்குள்ளே எப்படி இருந்தாரோ, மக்கள்னு ஒரு போலீஸ் வேஷம் போட்டால் மக்கள் கதாநாயகன் இருக்கப்போ மக்களுக்கு எப்படி குரல் கொடுப்பாரோ, ஒரு அரசியல் தலைவராக நடிக்கிறப்போ எப்படி குரல் கொடுத்தாரோ, அது எல்லாமே நிஜத்துலேயும் அப்படி இருந்தார். நிஜத்துலேயும் ஹீரோ அப்படின்ற விஜயகாந்த் சார் மட்டும்தான் சொல்ல முடியும். கேப்டன் விஜயகாந்த் மறைவை ஒட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தேமுதிக தொண்டர்கள் மொட்டை அடித்தும் ஒப்பாரி வைத்தும் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான கேப்டன் விஜயகாந்தின் மறைவிற்கு கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தேமுதிக தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அமைதி ஊர்வலம் நடத்தினர். ஜெய் சாய் கிருஷ்ணா தியேட்டரில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்ற தேமுதிக தொண்டர்கள், வர்த்தக சங்கத்தினர் மற்றும் மற்ற கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். உடல்நலக் குறைவு காரணமாக மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் துணை நடிகை பாண்டியம்மாள் என்பவர் தலையில் அடித்து கொண்டு கதறி அழுது அஞ்சலி செலுத்தினார். விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு தேமுதிக தொண்டர்கள் மற்றும் தேமுதிக மகளிரணி நிர்வாகியும் துணை நடிகையுமான பாண்டியம்மாள் கதறி அழுது அஞ்சலி செலுத்தியது அங்கு கூடியிருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தேமுதிக தலைவர் கேப்டன் மறைவிற்கு திமுக, அதிமுக, தேமுதிக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மௌன ஊர்வலமாக சென்று அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நாமக்கல் மணிக்கூண்டு அருகில் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்தின் பேனருக்கு ரசிகர் ஒருவர் நெஞ்சில் அடித்து கொண்டும் கதறி அழுதபடியும் அவரது திருவுருவ படத்திற்கு முத்தமிட்டும் அஞ்சலி செலுத்தினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவிற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள வானாபுரத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு முன்பு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தும் மலர் தூவியும் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினர். உடல்நலக் குறைவு காரணமாக மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே பண்டாரவாடை பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலைகள் செய்து கொண்டிருந்த பெண்கள் கண்ணீர் மல்க தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தனர். காலையில் செய்தி கேட்டதுமே விஜயகாந்த் ரசிகர் சேர்த்துட்டாங்கன்னு மனசு கஷ்டமாக போயிடுச்சுங்க. எனக்கு வேதனையோட தாங்க இன்னும் இருந்துட்டுருக்கேன். அவங்க எவ்வளோ ஒரு நடிப்பும் ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகிற மாதிரியே எனக்கு கண்ணிலேயே